மனநலம் பாதிக்கப்பட்டவர் நம்மளை கண்ணாமண்ணான்னு தாக்குனாரு. தாக்கி கீழே தள்ளி விட்ட உடனே அந்த கை எலும்பு முறிவு ஏற்பட்டது. பொள்ளாச்சியில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் சாக்கடையில் அந்த சாக்கடை ஓடுற அந்த ஒரு வாய்க்கா ஓரமாக படுத்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு அங்கே உள்ளவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. உடனடியாக நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு அவரை பார்க்கும்போது சக மனிதன் எப்படி வாழக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை விட ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. இப்படிலாம் மனுஷன் வாழ்கிறாங்களா, அப்போ இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவரை போய் முடித்திருத்தம் பண்ணி குளிப்பாட்டி ரெடி பண்ணுறதுக்காக நம்ம அவர் கிட்ட போனோடனே அவர் ரொம்ப ஆவேசமாயிட்டார். ஆவேசமாகி டக்குன்னு மேலே அங்கங்கே தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு ரொம்ப அது பெரிய ஒரு விஷயமா ஆயிட்டு அதில் தான் இந்த கை ரொம்ப ஃப்ராக்சர் ஆகி இப்போ அவர்கிட்ட நான் சேவை செய்கிற வரைக்கும் எனக்கு அந்த வலிகள்லாம் தெரியல. அதை முடிச்சுட்டு இருந்தால் நான் வரும்போது எனக்கு ரொம்ப வலி எடுத்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட்டு மாத்திரை வாங்கணும், அதுவும் செட் ஆகல. அதுக்கப்புறம் பாபநாசத்தில் அந்த எலும்பு முறிவு கட்டு அது சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு நேற்று போய் கட்டு போட்டு ரெடி பண்ணிட்டு வந்தோம். நாளைக்கு ஸ்கேன் பண்ணி இந்த உடலில் என்ன பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போகிறோம். என்னுடைய மூச்சும் உயிரும் என் உடல் உள்ளவரை, இந்த உயிர் உள்ளவரை ஆதரவற்ற மக்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக என்னை நானே அர்ப்பணிச்சிட்டேன். அவங்களுக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்காக வாழ்கிறதும் அவங்களுக்காக இறக்குறது தான் என்னுடைய இலக்கை தவிர என்னுடைய மனசுக்குள்ள எந்த சுயநலமும் கிடையாது. இவங்கள மாதிரி உள்ளவங்களை ஒரு இடத்துல வச்சு பராமரித்து அவங்களையும் நம்மளை போல சக மனிதர்களை பார்க்கணும். நல்ல சாப்பாடு அவங்க சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ்ஸு போடணும், அவங்க நிம்மதியாக ஒரு இடத்துல படுத்து தூங்கி எந்திரிக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை, அப்படியாப்பட்ட வாழ்க்கையை அவங்களுக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் தொடர்ந்து அவங்களுக்காகவே இந்த 18 வருடம் அவங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு வரேன். எனக்காக ஒரு சிறு துளி, ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட நான் செஞ்சுக்கிட்டே கிடையாது. என்னோட வீடு குடிசை வீடு தான். இன்னைக்கு மழை பெஞ்சாலும் நாளைக்கு அந்த வீட்டில் படுத்து தூங்க முடியாது. அப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு மக்கள் கொடுக்குற ஒவ்வொரு நிதியையும் இது போல உள்ளவங்களுக்கு நேர்மையாக எடுத்து கொண்டு போய் சேர்க்குறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறது கூட புது ட்ரெஸ்ஸாக வாங்கி தான் போட்டு அவங்கள அழகு பார்க்குறோம். ஒரு முடித்திருத்தம் பண்ணுறதுக்கு அந்த மிஷினு கூட 2500 ஒரு மிஷின் வருது. அந்த மிஷினை வாங்கிட்டு போய் தான் நாங்கள் க்ளீன் பண்ணுறோம். அவங்களுக்கு சோப்பு ஷாம்புலேருந்து எதுவுமே ஒருத்தவங்களுக்கு பகைச்சதை இன்னொருத்தவங்களுக்கு பகைச்சி போட மாட்டோம். அவங்களுக்கு நம்ம எப்படி போட்டு ஒரு புது சோப்பை குளிக்கிறோமோ அதே மாதிரி தான் போட்டு அவங்கள சுத்தம் பண்ணுறோம். இப்படிலாம் ஒவ்வொரு மனுஷனை பாதுகாக்கிறதுக்காக நான் என் உயிரை கூட பற்றி கவலைப்படாமல் அவங்க கிட்ட ஒரு ஆபத்தான சேவை. அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனநல